எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தில் அவருக்கு எத்தனை குழந்தை, முதலில் என்ன குழந்தை பிறந்தது, அடுத்தது என்ன குழந்தை பிறந்தது என்பதை பற்றி பார்ப்போம். இவருக்கு ஆண் வாரிசு உண்டா இல்லையா என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். எந்தெந்த கிரக நிலைகள் இருந்தால் இவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இவர் 28/7/1958 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலை 7:45 AM காலையில் பிறந்துள்ளார். இவர் கடலூரில் பிறந்தவர். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் சிம்ம லக்கணம். லக்கணத்திலே புதன், 3இல் ராகு, குரு, 4இல் சனி, 5இல் சந்திரன், 9இல் கேது செவ்வாய், 11இல் சுக்கிரன், 12இல் சூரியன். இவர் பிறக்கும் பொழுது கேது தசையில் பிறந்துள்ளார். 2 வருடம் 2 மாதம் 4 நாட்கள் கேது தசை. அதன் பிறகு சுக்கிர தசை 20 ஆண்டு காலம். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 ஆண்டு காலம், சந்திரன் ஒரு 10 ஆண்டு காலம், செவ்வாய் தசை ஒரு 7 ஆண்டு காலம், அதன் பிறகு ராகு தசை ஒரு 18 ஆண்டு காலம், குரு தசை ஒரு 16 ஆண்டு காலம். இவருக்கு 79 வயது வரைக்கும் இவருக்கு குரு தசை. இப்பொழுது நடப்பது குரு தசையில் புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு வயது 67 வயது 11 மாதம் 22 நாட்கள் ஆகும். இவர் குழந்தை பாக்கிய அமைப்பு இவருக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவருக்கு சிம்ம லக்கணமாகி லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் வளர்பிறையை நோக்கி வருகிற சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அடுத்தது சுக்கிரன், சுபகிரகங்கள் 2 பெண் கிரகங்கள் தொடர்பு கொண்டுள்ளதால் குரு ராகுவோடு சேர்ந்து 3 டிகிரியில் கிரகண அமைப்பில் உள்ளதால் முதல் குழந்தை ஆண் 5ஆம் இடம் ஆண் கிரகமான குருவோ சூரியனோ செவ்வாயோ 5ஆம் இடத்திற்கு எந்தவித தொடர்பும் அமையவில்லை. பெண் கிரகம்தான் 2 தொடர்பில் அமைந்திருக்கிறது. அதனால் இவருக்கு பிறக்கும் முதல் குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை அளவிற்கு இவருக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். அதன் பிறகு ராகு குரு ராகுவால் 3 டிகிரியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் குரு இங்கு பலவீனமாக இருக்கிறார். 5ஆம் அதிபதி 3இல் சுக்கிரனுடைய வீட்டில் ராகுவோடு சேர்ந்திருப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அதனால் தான் இவருக்கு முதல் பிறக்கக்கூடிய குழந்தை 3 பெண் குழந்தைகள் பிறந்து, அதன் பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவருக்கு இறந்து விட்டது. அதன் பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்து, அதன் பிறகு ஒரு ஆண் குழந்தை. மொத்தம் 7-8 குழந்தைகள் இவருக்கு பிறந்தது. குரு ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் இருப்பதால் தான் அவருக்கு 2-3 குழந்தைகள் பிறந்து இறந்து விட்டது. இதுபோல் இந்த குரு சுக்கிரனுடைய வீட்டில் சேராமல் செவ்வாயோடைய வீட்டில் ராகுவோடு சேர்ந்திருந்தால் அந்த ஆண் குழந்தை அமைப்பே இருந்திருக்காது. அதே போல் சனியோடைய வீட்டில் சேர்ந்திருந்தாலும் ஆண் குழந்தை வாரிசு கிடைத்திருக்காது. இவருக்கு சுக்கிரனுடைய வீட்டில் ராகுவோடு சேர்ந்து குரு இருப்பதால் அவருக்கு ஒரு 2-3 குழந்தைகள் இறந்து, அதன் பிறகு அவருக்கு அந்த ஆண் குழந்தை 2 குழந்தைகள் கிடைத்தது. இதுபோல் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து குருவினுடைய பார்வையில் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆண் கிரகம் தொடர்பு கொண்டுள்ளதாலும் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் பெண் கிரகம் தொடர்பு கொண்டதால் பெண் குழந்தை பிறந்து அதன் பிறகு ஆண் குழந்தை பிறந்தது. இதுபோல் 5ஆம் இடத்தில் அந்த ஆண் கிரகங்கள் தொடர்பு இருந்தால் ஆண் குழந்தை முதலில் பிறக்கும். பெண் கிரகங்கள் தொடர்பு பெற்றிருந்தால் பெண் குழந்தை பிறக்கும். இதேபோல் ஒருவருக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்பதை பற்றி அந்த கிரக நிலையை பார்த்து சுலபமாக சொல்லிவிடலாம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விலகுகள் தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.